ஓகே. இந்த வீடியோல நம்ம வந்து இந்தியன் பிளேஸ் வேல்யூ சார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே 9872 ஓகே 9872ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அத வாசிக்கல. ஸோ இப்ப 9872 நீங்க எப்படி எழுதலாம் இங்க? ஸோ இத ரிவர்ஸ்ல அப்படியே எழுதிக்கிட்டே வரணும். ஸோ 9872 நீங்க இங்க 2 போடணும், இங்க 7 போடணும், இங்க வந்து 8 போடணும், இங்க 9 போடணும். ஸோ இப்படிதான் எழுதணும் நீங்க. ஸோ 9 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. இதுதான் தௌசண்ட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 9 இஸ் அட் தௌசண்ட்ஸ் பிளேஸ், 8 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 7 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 2 வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம எப்படி இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதுவோம்னா 9 into 1000, 9 into 1000 plus 8 into 100 plus 8 into 100 plus 7 into 10 plus 2 into 1. ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம். 7 into 10 plus 2 into 1. ஸோ இதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் 9872. ஸோ அதனால தான் நம்ம இப்படி கூப்பிடுறோம். 9870 9800 plus 70 plus 2 நம்ம 9872ன்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த எப்போதுமே ஒரு பீரியட்க்கு அப்புறம் நம்ம ஒரு கமா வைப்போம். ஸோ இது ஒன்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, இதை தௌசண்ட்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, இதை லேக்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, இதை க்ரோர்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி பீரியட் முடிஞ்சவொடனே ஒரு கமா வைப்போம் நம்ம. ஸோ ஒன்ஸ் பீரியட் முடிஞ்சவொடனே ஒரு கமா வைப்போம், தௌசண்ட்ஸ் பீரியட் முடிஞ்சவொடனே ஒரு கமா வைப்போம், லேக்ஸ் பீரியட் முடிஞ்சவொடனே ஒரு கமா வைப்போம், அப்புறம் க்ரோர்ஸ் பீரியட் முடிஞ்சவொடனே ஒரு கமா வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அப்புறம் ரெண்டு நம்பர் தள்ளி தள்ளி ஒரு கமா வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ வேற ஏதாவது நான் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே இப்போ வேற என்ன நம்பர் எடுக்கலாம்? லெட்ஸ் சே 10,783 ஓகே 10,783 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10783 இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம? ஸோ 783 நீங்க ஒன்ஸ் பீரியட் எழுதிடலாம். அப்புறம் 10 நீங்க இங்க போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி வாசிப்போம்? 1 வந்து 10,000s பிளேஸ்ல இருக்கு, 0 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 7 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 8 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 3 வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 1 into 10,000, 10,000னா இதான் 10,000, 1 followed by 4 zeros தான் 10,000 plus 0 into 1000, 0 into 1000 நீங்க அப்படியே 0னே எழுதிக்கலாம். பட் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அப்படி எழுதுறேன். plus 7 into 100, 7 into 100 plus 8 into 10 plus 3 into 1 plus 8 into 10 plus 3 into 1. ஸோ இதான் நம்ம 10,783 கூப்பிடுவோம். ஏன்னா 10,000 plus 0 plus 700 plus 80 plus 3 இதான் நம்ம 10,783 கூப்பிடுவோம். ஸோ இப்போ வேற ஏதாவது எக்ஸாம்பிள் நடக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்லணும்னா ஆக்சுவலா every place value is actually 10 times bigger than the previous place value. ஸோ 10 வந்து 1 விட 10 டைம்ஸ் பெருசு, 100 வந்து 10th பிளேஸை விட 10 டைம்ஸ் பெருசு, 1000 வந்து 100th பிளேஸை விட 10 டைம்ஸ் பெருசு. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபுல்லாவே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூலையும் பாத்தீங்கன்னா நீங்க கலெக்ட் பண்ற மாதிரி யோசிக்கணும். There are 1 10,000s in 10,000s place. There are 0,000s in thousands place. There are 7 hundreds in hundreds place. There are 8 tens in tens place. There are 3 ones in ones place. So அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கான்செப்ட் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். So bye.